கில்ஜிக்கு ஒரு பயங்கரமான நோய் வருது. அவரோட நாட்டுல இருந்த பெரிய பெரிய 1 லட்சம் கையெழுத்து பிரதிகள், அந்த புகை பீகாரோட வானத்தையே மறைச்சிருக்கும்னு சொல்றாங்க. ஊறப்போ கைவிரல நாக்குல வைப்போம்ல, அப்படி அந்த மருந்து உடம்புக்குள்ள போயிருக்கு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு கட்டிடம் கிடையாது, அது இந்தியாவோட மூளை. இன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் தெரியலன்னா கூகுள் பண்றோம், லைப்ரரி போறோம். ஆனா 800 வருஷத்துக்கு முன்னாடி உலகமே வியந்து பார்த்த ஒரு இடம் நாலந்தா. அங்க இருந்த நூலகத்துக்கு பேரு தர்மகஞ்சா. தர்மம்னா அறிவு, கஞ்சானா புதையல். நிஜமாவே அது அறிவோட புதையல் தான். நாலந்தா பல்கலைக்கழகம் பெருசுன்னு நமக்கு தெரியும், ஆனா அதோட லைப்ரரி மட்டும் 3 பிரம்மாண்டமான பில்டிங்ல இருந்துச்சு. அந்த பேர்களை கவனிங்களேன்: ரத்னசாகரம், ரத்ன ரஞ்சகம், ரத்னோததி. அதாவது ரத்னசாகரம் அப்படின்னா ரத்தின கடல்னு அர்த்தம். ரத்ன ரஞ்சகம் அப்படின்னா ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ரத்னோததி இதோட அர்த்தம் ரத்தின பெருங்கடல். இதில் ரத்னோததி தான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது 9 அடுக்குமாடிகளை கொண்ட கட்டிடம். கற்பனை பண்ணி பாருங்க, அந்த காலத்துல 9 மாடி முழுக்க வெறும் புத்தகங்கள் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும். இன்னைக்கு நாம பெரிய மால் போற மாதிரி அன்னைக்கு மாணவர்கள் இந்த 9 மாடியும் ஏறி இறங்கி அறிவை தேடி இருக்கிறாங்க. அங்க எத்தனை புத்தகங்கள் இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 90 லட்சம், அதாவது 9 மில்லியன் கையெழுத்து பிரதிகள். அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி பிரிண்டிங் மிஷின் கிடையாது. ஒவ்வொன்னையும் கையால பானை ஓலையிலையும் துணியிலையும் எழுதியிருக்கிறாங்க. அங்க இல்லாத விஷயமே கிடையாது நண்பர்களே. வானத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்ற வானியல், உயிரை காப்பாத்துற மருத்துவம், வாழ்க்கையை புரிய வைக்கிற தத்துவம், அது மட்டும் இல்லாம போர்க்கலைகள், இசை, சிற்பக்கலை, சகல வித்தைகளும் அங்க ஆவணப்படுத்தப்பட்டிருந்தது. உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காத யூனிக்கான தகவல்கள் அங்கதான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஹார்வர்டு, ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகங்கள் போக ஆசைப்படுறோம்ல, அன்னைக்கு சீனா, கொரியா, ஜப்பான், திபெத், ஏன் துருக்கியில இருந்து கூட மாணவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த தர்மகஞ்சா நூலகத்துல உட்கார்ந்து படிக்கிறதுக்காக மட்டும்தான். அப்பெல்லாம் இங்க அட்மிஷன் வாங்குறது அப்படிங்கறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா. வாசல்ல இருக்கிற காவலாளி ஒரு கேள்வி கேட்பாராம், அதுக்கு பதில் சொன்னாதான் உள்ளேயே நுழைய முடியும். அந்த அளவுக்கு தரம் வாய்ந்த இடமா இது இருந்திருக்கு. சீன பயணி யுவான் சுவாங் இங்க வந்து படிச்சு இங்க இருந்து நூற்றுக்கணக்கான புத்தகங்களை அவரோட நாட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் குறிப்புகள் இல்லைன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டம் இருந்ததே நமக்கு தெரியாம போயிருக்கும். சோ தர்மகஞ்சான்றது வெறும் லைப்ரரி இல்ல, அது இந்தியாவோட பெருமை. ஒரு தீ விபத்துல அது அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனா அந்த அறிவோட தேடல் இன்னும் நம்ம ரத்தத்துல தான் இருக்கு. அடுத்த முறை லைப்ரரி போகும்போது இந்த ரத்னோததிய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க நண்பர்களே. அந்த நூலகத்தோட பிரம்மாண்டத்தை இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ அந்த பிரம்மாண்டம் எப்படி சாம்பலாச்சுன்னு பார்க்க போறோம். இது ஒரு சாதாரண போர் இல்ல, ஒரு பொறாமையால வந்த அழிவு. ஒரு மனுஷனோட ஈகோ ஒரு உலகத்தையே தலைகீழா மாத்தும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் பக்தியார் கில்ஜி. கிபி 1193ல அப்படி என்னதான் நடந்துச்சு? ஒரு அறிவு மையம் ஏன் தீக்கிரையாக்கப்பட்டது? கில்ஜிக்கு ஒரு பயங்கரமான நோய் வருது. அவரோட நாட்டுல இருந்த பெரிய பெரிய ஹக்கீம்கள் எல்லோரும், அதாவது மருத்துவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம், அந்த நோயை குணப்படுத்த முடியல. கில்ஜி சாகர நிலைமைக்கு போயிட்டாரு. அப்பதான் யாரோ சொல்றாங்க, பக்கத்துல இருக்கிற நாலந்தா பல்கலைக்கழகத்துல ராகுல் ஸ்ரீபத்ரான்னு ஒரு பெரிய மருத்துவர் இருக்காரு, அவர் நினைச்சா உங்களை காப்பாத்த முடியும்னு. கில்ஜிக்கு முதல்ல இஷ்டமே இல்ல. ஒரு இந்திய மருத்துவர் என்கிட்ட இருக்கிற மருத்துவர்களை விட அறிவாளியா அப்படின்னு அவருக்கு ஒரு கர்வம். ஆனா உயிர் போற நிலைமை வந்தப்போ வேற வழி இல்லாம ராகுல் ஸ்ரீபத்ராவை வர சொல்றாரு. கில்ஜி ஒரு நிபந்தனை போடுறாரு, நான் எந்த இந்திய மருந்தையும் சாப்பிட மாட்டேன், ஆனா என்னோட நோய் குணமாகணும். எவ்வளவு பெரிய திமிரு பாத்தீங்களா? ஆனா நம்ம ராகுல் ஸ்ரீபத்ரா நிதானமா ஒரு குர்ஆனை எடுத்துட்டு வந்து, நீங்க தினமும் இதுல இத்தனை பக்கங்கள் மட்டும் படிங்க, குணமாகிடும்னு சொல்றாரு. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கில்ஜிக்கு நோய் குணமாகுது. எப்படி தெரியுமா? அந்த புத்தகத்தோட பக்கங்கள்ல மருந்து தடவி வச்சிருக்கிறாரு நம்ம மருத்துவர். பக்கங்களை திருப்புறப்போ கைவிரல நாக்குல வைப்போம்ல, அப்படி அந்த மருந்து உடம்புக்குள்ள போயிருக்கு. இந்த அறிவை பார்த்து கில்ஜி மிரண்டு போயிருக்கணும், ஆனா அவருக்கு பொறாம தான் வந்துச்சு. நம்ம கிட்ட இல்லாத அறிவு இவங்க கிட்ட எப்படி இருக்குங்கிற அந்த வன்மம் தான் அழிவுக்கு விதையா அமைஞ்சது. அந்த பொறாமையோட விளைவு, கில்ஜி தன்னோட படைகளை அனுப்பி நாலந்தாவை அழிக்க சொல்றாரு. அங்க இருந்த லட்சக்கணக்கான புத்தகங்களுக்கு தீ வைக்கிறாங்க. நண்பர்களே, இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பேப்பரை எரிச்சா 5 நிமிஷத்துல சாம்பல் ஆயிடும், ஆனா அந்த லைப்ரரி எரிஞ்சு முடியறதுக்கு 3 மாதங்கள் ஆகிருக்கு. அப்ப அங்க எவ்வளவு புத்தகங்கள் இருந்திருக்கும்? 90 லட்சம் கையெழுத்து பிரதிகள். அந்த புகை பீகாரோட வானத்தையே மறைச்சிருக்கும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு அறிஞரோட வாழ்நாள் உழைப்பு. ஒரு கண்டுபிடிப்ப ஒரே நிமிஷத்துல சாம்பலாக்கிட்டாங்க.
அந்த நெருப்பு வெறும் காகிதத்தை மட்டும் எரிக்கல, நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்த ஆயிரக்கணக்கான அறிவியல் ரகசியங்களையும் எரிச்சிடுச்சு. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த பௌத்த துறவிகளும் மாணவர்களும் சும்மா இல்ல, தங்களோட உயிரை விட மேலா நினைச்ச அந்த நூல்களை காப்பாத்த நெருப்புக்குள்ள குதிச்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமா கில்ஜியோட படை வீரர்கள் அங்கிருந்த ஆயிரக்கணக்கான அறிஞர்களை இரக்கமே இல்லாம வெட்டி சாச்சாங்க. அறிவை போதிச்ச ஒரு இடம் ரத்த வெள்ளத்துல மிதந்துச்சு. தப்பிச்சு போன ஒரு சில அறிஞர்கள் மட்டும் சில புத்தகங்களை எடுத்துட்டு திபெத், நேபாளம் போன்ற நாடுகளுக்கு ஓடினாங்க. இன்னைக்கு நாம நாலந்தாவை பத்தி தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் நெஞ்ச தகவல்களும் அவங்க காப்பாத்தி கொண்டு வந்த மிச்சங்கள் தான். இன்னைக்கு அந்த இடத்துக்கு போனா வெறும் இடிபாடுகள் தான் இருக்கு. ஆனா அந்த சுவர்கள்ல இன்னும் அந்த நெருப்போட தழும்பு இருக்குன்னு அங்க போறவங்க சொல்றாங்க. ஒரு தனி மனிதனோட பொறாமை ஒரு தேசத்தோட அறிவை எப்படி முடக்குச்சு அப்படின்றதுக்கு நாலந்தா ஒரு கசப்பான பாடம். ஒரு லைப்ரரி எரிஞ்சா வெறும் பேப்பர் தான் சாம்பல் ஆகும்னு நினைக்காதீங்க நண்பர்களே, அங்க எரிஞ்சது நம்மளோட ஃபியூச்சர். நாலந்தா எரியாம இருந்திருந்தா இன்னைக்கு அமெரிக்காவுக்கோ இல்ல ஐரோப்பாவுக்கோ நாம போயிருக்க மாட்டோம். உலகமே இந்தியாவுக்கு தான் வந்திருக்கோம். அப்படி என்னென்ன ரகசியங்களை நாம அந்த நெருப்புல தொலைச்சோம். இத பத்தி பேசக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் எப்பவுமே உண்டு. ஏன்னா இன்னைக்கு நாம எதை நவீன கண்டுபிடிப்புன்னு சொல்றோமோ அதுக்கெல்லாம் அங்க அன்னைக்கே ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. முதல்ல மருத்துவத்தை பார்க்கலாம். இன்னைக்கு சர்ஜரி பண்றதுக்கு எவ்வளவோ மிஷின் வந்துருச்சு. ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பிளாஸ்டிக் சர்ஜரியையும் மூளை அறுவை சிகிச்சையும் பத்தி எழுதப்பட்ட சுவடிகள் அங்க இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு மாத்திரை சாப்பிட்டா அதுக்கு 10 சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஆனா மூலிகைகளை வச்சே நோயை வேரோடு அழிக்கிற முறைகளை நம்ம சித்தர்களும் அறிஞர்களும் எழுதி வச்சிருந்தாங்க. கில்ஜிக்கே தெரியாம குரான் பக்கத்துல மருந்து தடவி அவரோட நோயை குணப்படுத்தின ராகுல் ஸ்ரீபத்ரா பத்தி பேசணும்ல. அப்படிப்பட்ட அட்வான்ஸ்டு மருத்துவ நுணுக்கங்கள் அந்த 90 லட்சம் புத்தகங்கள்ல எவ்வளவோ இருந்திருக்கும். அந்த அறிவு மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு நாம எப்பவோ தீர்வு கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்தது ஸ்பேஸ். இன்னைக்கு நாசா சொல்ற பல விஷயங்களை ஆரியப்பட்டர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. பூமி உருண்டைனும் அது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருதுன்னு நம்ம ஆட்கள் அன்னைக்கே கணிச்சு வச்சிருந்தாங்க. எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமலேயே கோள்களோட தூரத்தையும் அதோட பாதையையும் துல்லியமா கணக்கிட்ட குறிப்புகள் அங்க இருந்துச்சு. ஜீரோவை உலகத்துக்கு கொடுத்தது நாம தான். ஆனா அந்த ஜீரோவை வச்சு இன்னும் என்னென்ன மேஜிக் பண்ணலாம்னு அவங்க எழுதி வச்சிருந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே அந்த நெருப்புல போயிடுச்சு. அந்த அறிவு மட்டும் இருந்திருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்தியா என்னைக்குமே அசைக்க முடியாத இடத்துல இருந்திருக்கும். உலோகவியல், அதாவது மெட்டலர்ஜி. இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. டெல்லியில இருக்கிற இரும்பு தூண், அதாவது அந்த அயன் பில்லர் 1600 வருஷமா வெயிலையும் மழையிலையும் இருக்கு. ஆனா ஒரு துளி கூட துருப்பிடிக்கல. அப்படி ஒரு உலோக கலவையை எப்படி உருவாக்கணும் ரகசியம் நாலந்தாவோட புத்தகங்கள்ல தான் இருந்துச்சு. அந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு நாம கற்ற பாலங்களோ கப்பல்களோ எதுவுமே துருப்பிடிக்காம பல ஆயிரம் வருஷங்கள் இருந்திருக்கும். ஒரு சின்ன இரும்பு தூணே உலகத்தை வியக்க வைக்குதுன்னா அப்போ அந்த லைப்ரரிக்குள்ள எவ்வளவு ரகசியங்கள் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நண்பர்களே, நாலந்தா பல்கலைக்கழகத்தோட அந்த 90 லட்சம் புத்தகங்கள் எரிஞ்சி சாம்பலாகி இருக்கலாம். ஆனா அந்த அறிவு தீ இன்னும் நம்ம கிட்ட அணையாம தான் இருக்கு. வரலாற்றை தெரிஞ்சுக்காம எதிர்காலத்தை நம்மால சிறப்பா செதுக்க முடியாது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஹிஸ்டரி ஆஃப் டைம் சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம பழைய பெருமைகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற பல அரிய வரலாற்று ரகசியங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. காலத்தின் சுவடுகளை தேடி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் ஹிஸ்டரி ஆஃப் டைம். நன்றி, வணக்கம்.